ஹைட்ரஜனில் இயங்கும் லாரியை தயாரித்துள்ள டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் மார்ச் மாத இறுதிக்குள் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புது ரக வாகனங்களை சந்தையில் அறிமுகம் செய்து வரும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தற்போது ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் வாகனங்கள் தயாரிப்பில் கவனம் செலுத்தி வருகிறது. தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்திற்கு தனது பங்களிப்பை வழங்கும் விதமாக ஹைட்ரஜனில் இயங்கும் டாடா பிரைம் H.28 என்ற லாரியை தயாரித்துள்ளது. அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ என்ற வாகன கண்காட்சியில் டாடா நிறுவனம் காட்சிப்படுத்தியிருந்தது. இதனை மார்ச் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ள அந்த நிறுவனம் இதற்காக இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் இணைந்து ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக 15 வாகனங்களை ஜம்ஷெட்பூர், கலிங்கா நகர், மும்பை, அகமதாபாத் மற்றும் மும்பை, புனே ஆகிய 3 வழித்தடங்களில் கிட்டத்தட்ட 12 முதல் 18 மாதங்கள் இயக்கி சோதனை செய்ய நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.